உங்க அம்மா கிட்ட கண்ணில்லாத குருடன் ஒருத்த வந்துட்டு போனான்னு சொல்லப்பா. சொன்னா போக மாட்டியா? உம்போனிலே சொல்றேன், போப்பா. போப்பா. இப்பவாது அப்பா அண்ணியப்பா, இது போதும்பா. சொல்ல சொல்ல நின்னுகிட்டே இருக்கிய. தமிழ்ல சொன்ன புரியாதா? இங்கிலீஷ்ல சொன்னமா? கெட் அவுட். கெட் அவுட் ஆயிட்டாலே கெட் அவுட் தான்ப்பா. டேய், நீ ட்ரம்முக்காரன்பா. சிக்னல் நல்லாவே கொடுக்கறேன். நான் வர்றேன்ப்பா. ஏண்டா அவரை விரட்டின? நீ வேறமா, அவன் கண்ணை பார்த்தாலே கொலகாரனாட்டா இருக்கு. அதனாலதான் விரட்டினேன். குறுக்க வந்து விடுகிறிய பயங்கரமா. நீ எல்லாம் ஏன்டா உயிரை வச்சுக்கிட்டு இருக்கியோ? பூமிக்கு பாரமா போயா. திட்டுங்கடா, நான் செவிடனாவும் ஆயிட்டேன். அடிச்சு போட்டா அழுவ ஆள் இல்ல, தூக்கி போடவும் நாதி இல்ல. கட்டின பொண்டாட்டி பெத்த புள்ள எல்லாம் இருந்தும் நடுத்தருவுல நிக்கிற அனாதை ஆயிட்டேன். சுடுகாடு ஒண்ணுதானே பாக்கி. அப்படி வாசிக்கூடாது. எப்படி வாசிக்கணும்? வாசி தருவாயா? வாசி காடன் பார்க்கலாம். வாசி காட்டுறப்பா. பொட்ட சுத்தி வாயா. கைய குடியா. பேலன்ஸ் பண்ணியாச்சா? பாலசுமணி வந்துட்டாரா? இதோ கிளம்பிட்டேன். இதோ வந்துட்டேன். தூள் கிளம்பி நீங்க வந்துற. நீங்க தான் நம்ம குரு. ஆமா, அடிக்கடி எங்க அம்மா பக்கம் வரீங்களா? நீங்க யார் வந்துற? நானா? நான் ஒரு அனாதைப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஆமா, உங்களுக்கு தான் மகன் இருக்கானா? இருக்காம்பா. எப்படி இருப்பான்? எப்படி இருப்பானா? என்னால எப்படிப்பா பார்க்க முடியும்? நான் பார்த்ததே இல்லப்பா. உன்ன மாதிரியே இருப்பான்ப்பா. நீங்க உங்க மகனை பார்த்தது இல்ல, நான் எங்க அப்பா பார்த்தது இல்ல. எங்க அப்பா ட்ரம் அடிப்பாரு வதற. எங்க அம்மா சொன்னாங்க. எஸ், இதோ வந்துட்டேன். ஓகே. கீதா, நீ பாட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் இத்தனை டேக் நீ வாங்கினதே இல்லை. ஆனா இன்னைக்கு ரெக்கார்டிங் தியேட்டர்ல 14 டேக் வாங்கியும் உன்னால சரியாவே பாட முடியல. நானும் பார்த்துக்கிட்டே தான் வரேன். கொஞ்ச நாளும் மனநிலையே சரியில்லை. இதுக்கெல்லாம் காரணம் சிவாவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா சிவாவோட கண் ஆபரேஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எங்க மெதுவா பாருங்க, ஸ்லோலி. மிஸ்டர் சிவா, இப்ப உங்களால நல்லா பார்க்க முடியுதுல்ல? பார்க்க முடியுது டாக்டர். கண்ணுல ஒண்ணும் உறுத்தல் இல்லையே? இல்ல. நவ யூ ஆர் ஓகே. மிஸ்டர் ரமணன், ஆக்சுவலா ஆபரேஷன் முடிஞ்சு கட்டவத்த உடனே கண்ணுல லேசா உறுத்தல் இருக்குனாரு. நவ ஹி இஸ் ஓகே. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ டாக்டர். என் கையில என்ன சார், எல்லாம் ஆண்டவன் டெஸ்ட். உங்ககிட்ட இன்னைக்கு நான் கொஞ்சம் தனியா பேசணுங்க. அதுக்கு என்ன கீதா, பேச. ஒண்ணும் இல்ல. என் வாழ்க்கையை போலவே அவரோட பார்வையும் இருண்டிருந்தது. ஏதோ உங்க புண்ணியத்துல எங்களுக்கு வெளிச்சத்தை தந்துட்டீங்க. என் புண்ணியம் என்கிட்ட சொல்ற, எல்லாம் நீ செஞ்ச புண்ணியம். புருஷங்கிற மேடை சரியில்லாதனால
இடையில வாழ்க்கைங்கிற கச்சேரிய நடத்தாம நிறுத்தி வச்சிருந்தேன். இப்போ திரும்பவும் மேடை கிடைச்சிருக்கு. அதனால இங்க இருந்து வேற ஊருக்கு போய் கச்சேரியை தொடங்கலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீதா, இதே படகுல தான் ஏற்கனவே பயணம் செஞ்சேன். படகுதான் பாதியிலே கவுத்து விட்டுடுச்சே. எப்படியோ தெய்வத்தினமா கரையேறிட்ட. திரும்பவும் இதே படகுல தான் போக போறேங்கிறியா? நல்லா யோசிச்சுதானே முடிவெடுத்த? படகு பழசுதாங்க. ஆனா அவருக்கு வாழணும்னு வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற புடிப்புங்கிற துடுப்பு புதுசுங்க. மொத்தம் நல்லா தூங்குறான் போல இருக்கு. கீதா, மார்னிங் ஃபிளைட் 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். ஏர்லி மார்னிங் புறப்பட்டா தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு புறப்படுறப்ப முதல் எந்திரிச்சு கேரட்டா பண்ண போறான். வேணும்னா அவனை எறும் கூட்டிட்டு போட்டுமா? குட் நைட். வரேன் சிவா. இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கீதா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதை என்னால மறக்கவே முடியாது. போன்ல பேசுறதால குரல்ல கூட அடையாளம் தெரியலையாடி. நான் தாண்டி சிவா பேசுறேன். என்னங்க இது? நீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? உங்களை எங்க எல்லாம் தேடுறது? நாம ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? நீ பதறி மட்டும் போகலேடி, வெறும் பதறாவே போயிட்ட. என்னங்க இது? ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் இப்படி காரசாரமா பேசுறீங்க? உங்களுக்கு என்னாச்சு? காரசாரமா பேசுறேனா? அதுக்கு காரணம் நீ சோரம் போனதாண்டி. என்னடி பேச்சு நின்னு போச்சு? மூச்சே நின்னு போயிருக்கணும். பேச்சு தானே நின்னு போயிடுச்சு. இன்னும் என்னென்ன பேசணுமோ பேசுங்க. நீ ரோஷக்காரிக்கிறியா? இல்லடி, வேஷக்காரி. நேற்று ராத்திரி ஒரு நாடகம் நடத்துறைய, அதுல தாண்டி உன் சுயரூபமே தெரிஞ்சது. உன் உதிரத்தை எல்லாம் கொட்டி வளர்த்த புள்ளைய யாரோ ஒருத்தருக்கு தத்து கொடுத்த பாரு. அதனால தாண்டி ஓரத்தத்துக்கும் அவரத்தத்துக்கும் இடையில ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறது என்னோட வாதம். சபாஷ், ரொம்ப நல்ல வாதம். வக்கீலா இருந்திருந்தா திரும்ப வாதாடி இருப்பேன். வக்கீல்லாதவள் ஆயிட்டேன்னு. பக்தி இல்லாதவளடி நீ, வழிக்கு விழுந்தவன். கரெக்ட். வழி தெரியாம வீதியில வழிக்கு விழுந்தீங்களேன்னு சொல்லிட்டு விழி கொடுத்தேன் பாருங்க. அதான் விதி என்ன பார்த்து வழிக்கு விழுந்தவளேன்னு பேச வைக்குது. கேரி ஆன் மிஸ்டர் சிவா. அப்கோர்ஸ் கண்ணு கொடுத்தேன், அதுக்காக கையெடுத்து கும்பிடுறேன். ஆனா ஒரு பொண்ணுக்கு கண்ணுன்னு சொல்லக்கூடிய கற்புங்கிற கண்ணையே இழந்துட்டிருக்கிறேன். குருடனா இருந்தேன், அப்ப எனக்கு எல்லாமே இருட்டா தெரிஞ்சது. நீ எனக்கு கண்ணு கொடுத்த, இப்ப எனக்கு எல்லாமே வெளிச்சமா தெரியுது. ஆனா நீ மட்டும் இருட்டா இருக்கேடி. அதாண்டி கண்டத பேசுறேன். நீங்க கண்ணால கண்டத பேசலங்க, வாய்க்கு வந்தபடி கண்டத பேசுறீங்க. உள்ளது சொல்றது என் கடமை இல்லையா? அதான் சொல்றேன். ஒரு வழியுமே இல்லாம நின்னுட்டு இருந்த எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாரு. அந்த நன்றி கடனுக்காக தான் என் பிள்ளைய அவர் கொடுக்கறேன்னு சொன்னே தவிர நடத்து கெட்டதுக்காக இல்ல. வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாங்கறியா? எந்த அடிப்படையில? புனிதமே தவறாத ஒரு புத்தங்கிற முறையிலையா, இல்ல மத்தவங்களுக்காகவே வாழ்ற மகாத்மாங்கிற முறையிலையா? சொல்லடி. சந்தனக்கட்டைய கல்லோட உரசி இழைச்சா தாண்டி வாசமே மணக்குமா? அத மாதிரி நீ அவனோட இழையாமலா உனக்கு ஒரு வாழ்க்கை மலர்ந்துச்சு. கையாலாகாதவன் பொண்டாட்டி கண்டவனுக்கெல்லாம் அப்பாட்டின்னு பழமொழியில சொல்லுவாங்க. நீ காணாம போனவன் பொண்டாட்டி அட்லீஸ்ட் ஒருத்தனுக்காவது இல்லாமலா இருந்திருப்ப. ஐயா மெட்டு போட்டாரு, நீ பாட்டு பாடின. பாட்டு மட்டும் தான் பாடுங்கிறியா? பெட்டு போடல. என் உத்தமிய பத்தினிய பத்திரிக்கெல்லாம் படிச்சேன்டி. என்னங்கிறியா? கிசு கிசு. நீ கொடுத்த கண்ணை வச்சு தாண்டி படிச்சேன். இப்ப தாண்டி தெரியுது உன் பகல் வேஷம். 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்திருக்கீங்க. ஆம்பளை அவன் ஒருத்தன் தான்.
கையில தேன் இருக்கு. ஒரு சொட்டு கூட எடுத்து சுவைக்காம சும்மா ஓட்டிக்கிட்டு இருந்தான்னு என்ன நம்ப சொல்றியாடி? விலாசம் தவறின கடிதம் அலமோதுக்குள்ள அது மேல ஒரு முத்திரை இல்லடி, பல முத்திரை. நீ என்ன விட்டு விலகி பல நாளா அவனோட வாழ்ந்திருக்க, உன் மேல ஒரு முத்திரை தாங்கறியா? நீங்க திருந்திருப்பீங்களோன்னு உங்க மேல புது முத்திரை போட்டேன் பாருங்க. நான் தாங்க தோத்துட்டேன். பித்தளை பாத்திரத்துல புளிய பூசி வச்சா அது பளபளப்பாய் ஜொலிக்கிறது கொஞ்ச நாளைக்கு தானா? ஏன்னா பாசி படைஞ்சா மறுபடியும் பழசாயிடுமா? அதே மாதிரி நீங்க புது பாத்திரமா மாறிருப்பீங்களோன்னு நினைச்சேன். பழைய பாத்திரமாவே மாறிட்டீங்க. சீதை மேல சந்தேகப்பட்ட ராமன் கூட உத்தமையான சோதிக்கிறதுக்கு ஒரு அக்னி பரீட்சையாவது வச்சாராம். எனக்கு எந்த பரீட்சையுமே வைக்காமலேயே என் மேல பழிய போடுறீங்களே, என்னங்க நியாயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏர்போர்ட்ல தானே இருக்கீங்க?